என் பெயர் ஷாலினி. பேருந்துக்காக காத்திருந்து எனக்கு 2:30 முதல் 3 மணி நேரம் ஆகிவிட்டது. என் இதயம் நடுங்கிக் கொண்டிருந்தது. என் கணவர் எனக்கு விவாகரத்து கொடுத்து நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். என் பிறந்த வீடு டேராடூனில் இருந்தது. என் திருமணம் சஹாரன்பூரில் நடந்தது. ஒரு அண்டை வீட்டார் என் மீது பரிதாபப்பட்டு என்னை பேருந்து நிலையத்தில் அமர வைத்தார். கையில் வைத்திருந்த சில காசுகள் வியர்வையால் நனைந்து கொண்டிருந்தன. ஏனென்றால் எனக்கு திடீரென்று வயிற்றில் கடுமையான வலி தொடங்கியது. நள்ளிரவு 2 மணி ஆகிக் கொண்டிருந்தது. தூரம் வரை எந்த பெண்ணோ அல்லது ஆளோ தென்படவில்லை. வலியால் நான் பயங்கரமாக அலறி துடித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் என்னை நோக்கி ஓடி வந்தான். ஆனால் என் நிலையை பார்த்ததும் அவன் பயந்து போனான். அதன் பிறகு அவன் என்னிடம் நடந்து கொண்ட விதம் மனிதநேயத்தின் மீதான நம்பிக்கையை. நான் 9 வயதாக இருந்தபோது என் அம்மா என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டார். அப்பா நான் 3 வயதாக இருந்தபோதே இறந்துவிட்டார். என் அம்மா என்னை மிகவும் நேசித்தார். அப்பாவும் மிகவும் நேசித்தார். ஆனால் அப்பாவுடன் நான் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. எனக்கு ஆகாஷ் என்ற ஒரு அண்ணன் இருந்தார். அப்பா இறந்த பிறகு அம்மா வீட்டின் முழு சுமையையும் அண்ணன் மீது சுமத்திவிட்டார். அம்மா என்ன சுமத்தினார்? அவர்தான் வீட்டின் ஒரே மகன். அதனால் அவர்தான் இந்த வீட்டை பார்த்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அவருக்கு ஒரு தங்கை மற்றும் ஒரு அம்மா இருந்தார்கள். அவரைத் தவிர எங்களை வேறு யார் பார்ப்பார்கள்? எங்களுக்கு வேறு உறவினர்கள் இருந்தார்கள். ஆனால் அப்பா இறந்த பிறகு யாருக்கும் எங்களை அதிகம் தேவைப்படவில்லை என்பது போல் இருந்தது. நேரம் கடந்து கொண்டிருந்தது. நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்தோம். என் அண்ணனின் வயது அதிகம் இல்லை என்றாலும் அவர் மிகவும் புத்திசாலி மற்றும் உழைப்பாளி. சிறு வயதிலேயே அவர் வீட்டின் பொறுப்பை மிக நன்றாக ஏற்றுக்கொண்டார். அவர் என்னை விட 11 வயது பெரியவர். எனக்கு 9 வயதாக இருந்தபோது அவருக்கு 20 வயது. எங்கள் அம்மா இருந்தபோது நாங்கள் 2 சகோதர சகோதரிகளின் உலகமே மாறிவிட்டது போல் இருந்தது. மாறிவரும் பருவநிலையால் வந்த காய்ச்சலால் என் அம்மாவின் மரணம் நிகழ்ந்தது. அவருக்கு லேசான காய்ச்சல் வந்தது. ஆனால் சிகிச்சை அளித்தும் அவர் உடல்நிலை சரியாகவில்லை. ஒரு நாள் அந்த காய்ச்சல் அவர் உயிரை பறித்துவிட்டது. அம்மா இறந்தபோது எனக்கு அது புரிந்தது. என் அம்மா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார். இனி நான் தனியாக அவர் இல்லாமல் எப்படி இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஆனால் எல்லோரும் எனக்கு ஆறுதல் கூறி என் கண்ணீரை துடைத்து கவலைப்படாதே என்று சமாதானப்படுத்தினர். உன் அண்ணன் மிகவும் நல்லவன். உன் அண்ணன் எப்போதும் உன்னை கவனித்துக் கொள்வான். ஆனால் மக்கள் கொடுத்தது ஆசீர்வாதமா அல்லது சாபமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அம்மா இறந்து சில நாட்கள் கடந்ததும் அண்ணனின் நடத்தை திடீரென்று என்னிடம் விசித்திரமாக மாறியது. நான் அப்போது சிறியவள். எனக்கு அம்மாவின் பழக்கம் அதிகம் இருந்தது. ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே நான் எப்போதும் அம்மாவுடன் தூங்குவேன். அவரே தன் கைகளால் எனக்கு ஊட்டி விடுவார். அவரே தன் கைகளால் என்னை தயார் செய்து பள்ளிக்கு அனுப்புவார். ஆனால் அவர் போன பிறகு என் வாழ்க்கையே முற்றிலுமாக மாறிவிட்டது போல் இருந்தது. ஆகாஷ் அண்ணன் கல்லூரிக்குச் சென்று விடுவார். அண்ணன் படிப்பதோடு மட்டுமல்லாமல் வீடு வீடாகச் சென்று குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுப்பார். நான் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருப்பேன். சில சமயங்களில் அறியாமையால் வீட்டை திறந்து வைத்துவிட்டு தெருவில் உள்ள தோழிகளுடன் விளையாடச் சென்று விடுவேன். அண்ணன் மாலையில் வீட்டுக்கு வரும்போது சந்தையிலிருந்து உணவு வாங்கி வருவார். நீ ஏன் வீட்டில் இருப்பதில்லை என்று அவர் என்னை மிகவும் திட்டுவார். வீட்டின் கதவை திறந்து போட்டுவிட்டு எங்கே செல்கிறாய்? ஏன் நாள் முழுவதும் அழுது கொண்டிருக்கிறாய்? அம்மா போய்விட்டார் என்றால் அதில் என் தவறு என்ன? இப்போது உன்னை மாற்றிக்கொள். நீ வளர்கிறாய். குழந்தையாக இல்லை. சிறு வயதிலேயே அண்ணன் என் படிப்பை நிறுத்திவிட்டு வீட்டு வேலைகளில் என்னை ஈடுபடுத்தினார். அவருக்கு என் மீது இரக்கமே வரவில்லை. அவர் சிறிது காலம் மட்டுமே சந்தையிலிருந்து உணவு வாங்கி வந்தார். அதன் பிறகு இனி வீடு வீடாக சென்று விளையாடத் தேவையில்லை என்று கூறினார். பக்கத்து வீட்டு ஆண்டியிடம் நான் பேசிவிட்டேன். அவர் இங்கே வந்து உனக்கு சமைக்க கற்றுக் கொடுப்பார் என்று நான் அவரிடம் சொல்லியிருக்கிறேன். சீக்கிரம் சமைக்க கற்றுக்கொண்டு வீட்டிலேயே நீயே சமைக்கத் தொடங்கு. நான் உனக்காக எப்போது வரை சந்தையிலிருந்து உணவு வாங்கிக் கொண்டு வருவது? எப்போது வரை நான் சந்தை உணவில் என் பணத்தை செலவிடுவது? நேரம் கடந்து கொண்டிருந்தது. என் அண்ணன் சொன்னபடியே நான் சமைக்க கற்றுக்கொண்டேன். பக்கத்து வீட்டு ஊர்மிளா ஆண்டி எனக்கு பல வகையான உணவுகளை சமைக்க கற்றுக் கொடுத்திருந்தார். நான் சிறியவள். நான் பொம்மைகளுடன் விளையாட வேண்டிய வயது. ஆனால் என் கைகளில் சமையலறை பாத்திரங்கள் வந்துவிட்டன. அவை என் வாழ்நாள் முழுவதும் என் விதியாக மாறிவிட்டன. அதன் பிறகு நான் சமையலறையில் நுழைந்தேன். என் வாழ்நாள் முழுவதும் அதிலேயே கழிந்தது. என் கையால் சமைத்து வீட்டை அலங்கரித்து வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் செய்து சிறு வயதிலிருந்தே முழு பொறுப்பையும் குடும்பத்தையும் நான் நன்றாக கவனித்துக் கொண்டேன். சிறு வயதில் பலமுறை என் பிஞ்சு கைகளை அடுப்பில் சுட்டுக்கொண்டேன். ரொட்டிகள் சரியாக வராது. ஆனாலும் என் பிஞ்சு கைகளால் கோணல் மாணலாக ரொட்டிகள் செய்து என் ஆகாஷ் அண்ணனுக்கு ஊட்டிவிட்டேன். அண்ணன் முற்றிலுமாக மாறிவிட்டார் போல் இருந்தது. அவருக்கு என் மீது எந்த பரிதாபமும் வரவில்லை. அவருக்கு என் தேவை எதுவும் தெரியவில்லை. அவருக்கு தெரிந்தது எல்லாம் அவர் படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும், வீட்டில் மளிகை சாமான்களை நிரப்ப வேண்டும் என்பது மட்டுமே. நான் வீட்டில் எல்லா மளிகைப் பொருட்களையும் வாங்கிப் போடுகிறேன், வேலை செய்கிறேன். அதனால் என் தங்கை வயிறார சாப்பிடுகிறாள்.
அதுவே அவளுக்கு போதும் என்று அவர் நினைத்தார். மற்ற பெண்களைப் போல தன் தங்கையின் மனதையிலும் வெளியே சுற்றி பார்க்கும் ஆசை இருக்கும் என்பது அவருக்கு தெரியவில்லை. புதிய ஆடைகள் அணிய ஆசை இருக்கும், மேக்கப் போட ஆசை இருக்கும். ஆனால் என்னிடம் எதுவும் இல்லை. நேரம் கடந்து கொண்டிருந்தது. எனக்கு இப்போது 18 வயதாகிவிட்டது. இத்தனை ஆண்டுகளில் அண்ணன் என்னிடம் தனக்கு சேவை செய்ய மட்டுமே வைத்தார். நான் அமைதியாக வீட்டிலேயே இருந்தேன். வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தேன். வீட்டின் கதவை எப்போதும் உள்ளே தாழிட்டே வைத்திருப்பேன். ஏனென்றால் அண்ணனின் கடுமையான உத்தரவு அது. நான் வீட்டுக்குள் யாரையும் அனுமதிக்கக் கூடாது. நானும் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. அவர் மீதான பயத்தால் நான் அவருக்கு புகார் சொல்ல ஒரு வாய்ப்பும் கொடுத்ததில்லை. நான் எப்போதும் என் அண்ணனை மதித்து வந்தேன். ஆனால் அதற்கு பதிலாக அவர் என்னை எப்போதும் புறக்கணித்தார். நான் வாலிபப் பருவத்தை அடைந்திருந்தேன். 4 சுவர்களுக்குள் என் பாதி வாழ்க்கை கடந்துவிட்டது. ஒருநாள் அண்ணன் நான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றார். பெண்ணை நான் தேர்ந்தெடுத்துவிட்டேன். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். நல்லது, வீட்டில் அண்ணி வந்தால் எனக்கும் உதவியாக இருக்கும் என்று. மேலும் நான் தனியாக இருக்க வேண்டியதில்லை. என் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணனின் திருமணம் விமரிசையாக நடக்கும் என்று நினைத்தேன். நான் நிறைய ஷாப்பிங் செய்வேன். வீட்டை விட்டு வெளியே வருவேன். அண்ணியுடன் அரட்டை அடிப்பேன். அண்ணன் என்னை தன் மாமனார் வீட்டுக்கு அழைத்துச் செல்வார். நான் தங்கையாக இருந்து என் அண்ணியை வரவேற்பேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் திடீரென்று அண்ணன் மாலை அணிந்தபடி ஒரு பெண்ணை தன்னுடன் அழைத்து வந்தார். அந்த பெண் வேறு யாருமல்ல, என் அண்ணி. வரப்போகும் அண்ணி அல்ல, ஏற்கனவே ஆகிவிட்ட அண்ணி. அண்ணனும் அண்ணியும் கோவிலில் திருமணம் செய்து கொண்டு எல்லா சடங்குகளையும் முடித்துவிட்டுத்தான் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என் கண்களில் என்னென்ன கனவுகளை அலங்கரித்து வைத்திருந்தேன். ஆனால் அண்ணன் என் கனவுகள் அனைத்தையும் கலைத்துவிட்டார். அண்ணே, நீங்கள் நல்ல வேலையில் இருக்கிறீர்கள், உங்கள் திருமணத்தை விமரிசையாகச் செய்திருக்க வேண்டும் என்று நான் அவரிடம் சொன்னேன். ஆனால் அண்ணன், இப்படி எளிமையான திருமணத்தில் சந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்றார். இப்போது உன் அண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டாள். அவளை கவனித்துக்கொள். உன் அண்ணியை எப்போதும் மதித்து நட. எனக்கு புகார் சொல்ல ஒரு வாய்ப்பும் கொடுக்காதே. நான் அமைதியாகிவிட்டேன். அண்ணி வீட்டுக்கு வந்துவிட்டாள், நல்லது என்று மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் அண்ணி நடத்தையில் அண்ணனை விட 2 அடி மேலே இருப்பார் என்று எனக்கு தெரியாது. அண்ணியின் நடத்தை மிகவும் மோசமாக இருந்தது. அவள் என்னுடன் அதிகம் பேச மாட்டாள். பெரும்பாலும் தன் அறையிலேயே முடங்கி கிடப்பாள். வீட்டு வேலைகளும் வீட்டின் ஒவ்வொரு பொறுப்பும் அப்போதும் என் மீதே இருந்தது. அண்ணியின் வீட்டுக்காரர்கள் வந்தால் அவர்களுக்காக நான் நிறைய சமைக்க வேண்டியிருந்தது. டீ, டிஃபன் தயார் செய்ய வேண்டியிருந்தது. அண்ணி ஒரு பாத்திரத்தை கூட எடுத்து இங்கிருந்து அங்கே வைக்க மாட்டாள். இந்த நடவடிக்கைகளால் நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். ஏனென்றால் முன்பு நான் தனியாக இருந்தேன். அண்ணனுக்கும் எனக்கும் சாதாரண உணவுதான் சமைக்கப்படும். வீட்டில் அதிக வேலையும் இருக்காது. ஆனால் அண்ணி வீட்டுக்கு வந்ததிலிருந்து ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறை அவள் வீட்டுக்காரர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து கொண்டே இருந்தார்கள். அண்ணி தன் வீட்டுக்காரர்கள் முன்னிலையில் என்னை மிகவும் சாழ்வாக நடத்துவாள். நான் அவள் நாத்தனார், அவள் சகோதரி போன்றவள் என்று அவள் ஒருபோதும் யாரிடமும் சொன்னதில்லை. இவள் என் நாத்தனார் அல்ல, இந்த வீட்டின் வேலைக்காரி போன்றவள் என்றுதான் எப்போதும் சொல்வாள். என் அண்ணனுக்கு எல்லாம் தெரிந்தது. ஆனாலும் அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அண்ணனிடம் புகார் செய்தேன். அண்ணா, என் மீது வேலைப்பளு மிகவும் அதிகரித்துவிட்டது. அண்ணி எந்த வேலையும் செய்வதில்லை. என் பேச்சை கேட்டதும் அண்ணனுக்கு கோபம் வந்துவிட்டது. என்ன, உன் அண்ணியைப் பற்றி புகார் செய்ய வந்துவிட்டாயா என்றார். உன்னிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. உனக்கு தெரியவில்லையா? அவளுக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால்தான் அவள் தன் அறையில் இருக்கிறாள். முன்பு நாம் 2 பேருக்கும் நீதானே வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்தாய். இப்போது சந்தியா ஒருத்தி வந்ததால் உனக்கு வீட்டு வேலைப்பளு அதிகமாக தெரிகிறதா? உன்னை என் தங்கை என்று சொல்லவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் அண்ணனிடம் மேலும் ஏதோ சொல்ல வந்தேன். அவர் கையை உயர்த்தி என்னை தடுத்துவிட்டார். போதும், இனி எதுவும் பேசாதே என்றார். இது எல்லா வீட்டிலும் நடக்கும் கதைதான். வீட்டில் உள்ளவர்கள் வரும் மருமகளை வேலைக்காரியாக நினைக்கிறார்கள். இந்த வீட்டு வேலைகளை செய்வது உனக்கு அவ்வளவு கசப்பாக இருந்தால் நான் உனக்கு சீக்கிரம் ஒரு வழி செய்கிறேன். அண்ணனின் பேச்சைக் கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. இரவு முழுவதும் என் தாய் தந்தையை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். விரைவில் அண்ணன் என்னை ஒரு வழி செய்ய முடிவு செய்தார். அண்ணியைப் பற்றி அண்ணனிடம் தூண்டிவிடுவதில் அண்ணி எந்த குறையும் வைக்கவில்லை. அண்ணி எப்போதும் என்னிடம் அண்ணியரைப் போலவே நடந்து கொள்வாள். அவளுக்கு ஏதாவது வேலை இருந்தால் மட்டுமே என்னிடம் பேசுவாள். இல்லையென்றால் ஒரே வீட்டில் 2 பேர் இருந்தும் நான் தனிமையை உணர்ந்தேன். அதனால்தான் அவள் சீக்கிரமே அண்ணனின் காதுகளில் ஒரு விஷயத்தை போட்டாள். அதாவது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன் தங்கையை திருமணம் செய்து அனுப்பிவிடு. அண்ணன் ஏற்கனவே தன் மனைவிக்கு அடிமையாகிவிட்டார். தங்கையை அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்காது.
சஹாரன்பூர் நகரில் வசிக்கும் ராஜ்வீருடன் அவர் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். ராஜ்வீர் முன்பு அவருடன் படித்தவர் என்றும் அதனால் அவரை பற்றி நன்றாக தெரியும் என்றும் அவர் கூறினார். ஆனால் அவர் தன் குடும்பத்துடன் சஹாரன்பூரில் வசிக்கிறார். எனக்கு திருமணம் செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் எனக்கு திருமணம் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அண்ணனும் அண்ணியும் என்னை விட்டு வெகு தூரம் அனுப்புகிறார்கள். தற்போது எனக்கு திருமணமாகி நான் புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன். இந்த வீட்டில் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தேன். இங்கே என் பேச்சை கேட்கவும் புரிந்து கொள்ளவும் யாராவது இருப்பார்கள். என் கணவர் வீட்டில் எனக்கு நிம்மதியும் கணவரிடமிருந்து அன்பும் மரியாதையும் வேண்டும். அவர்கள் வீட்டில் அதிக ஆட்கள் இல்லை. அவருக்கு சகோதரர்கள் இருந்தார்கள். இரு சகோதரர்களுமே திருமணமாகி தனித்தனி வீடுகளில் தங்கள் குடும்பத்துடன் வசித்து வந்தனர். ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் தெரிந்தது எனக்கு நிம்மதியும் அன்பும் இங்கேயும் கிடைக்காது என்று. ஏனென்றால் என் கணவரின் நடத்தை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கோபித்துக் கொள்வார். சிறிய விஷயங்களுக்கெல்லாம் ஆத்திரப்படுவார். உதாரணமாக சாப்பாட்டில் மிளகாய் அதிகமாகிவிட்டது என்றால் அதற்காக என்னை திட்டுவார். இன்று நீ என் துணிகளை சரியாக துவைக்கவில்லை, என் துணிகளில் கரை இருக்கிறது என்று சொல்லி அப்போதும் என்னை மிகவும் மோசமாக திட்டுவார். நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். அமைதியாக அவர் திட்டுவதை கேட்டுக்கொண்டிருப்பேன். எனக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு அண்ணனும் அண்ணியும் என் நலனை விசாரிக்க கூட விரும்பவில்லை. நான் இங்கே என்ன நிலையில் இருக்கிறேன், என்ன நிலையில் இல்லை, இதைப் பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. என் கணவர் வீட்டில் எனக்கு எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் கணவர் என்னை மதிப்பதில்லை. அதனால் இந்த வசதிகள் அனைத்தும் எனக்கு தேவையற்றதாக தோன்றின. திருமணமாகி 3 மாதங்களிலேயே இறைவன் எனக்கு தாய்மையடையும் பாக்கியத்தை கொடுத்தார். இவ்வளவு நடந்தும் என் கணவருக்கு என் அருமை கொஞ்சம் கூட புரியவில்லை. அவருடைய நடத்தை முன்பைப் போலவே இருந்தது. அவர் சிறிய விஷயத்திற்கு கூட என்னை அவமானப்படுத்துவார். சிறிய விஷயத்திற்கு கூட அவருக்கு கடும் கோபம் வருவது அவரது பழக்கமாக இருந்தது. கோபத்தை கட்டுப்படுத்தும் சக்தி அவருக்கு இல்லை. வாழ்நாள் முழுவதும் அவர் தனிமையிலேயே இருந்தார். சகோதரர்கள் தங்கள் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். பல வருடங்களுக்குப் பிறகு அவருக்கு மனைவியின் துணை கிடைத்ததும் அவர் தன் கோபம் முழுவதையும் மனைவியின் மீது காட்டத் தொடங்கினார். ஆனாலும் நான் தாய்மையடைந்த மகிழ்ச்சியில் மிகவும் சந்தோஷமாக இருந்தேன். கணவர் என்ன சொன்னாலும் அமைதியாக பொறுத்துக் கொள்வேன் என்று நினைத்தேன். இறைவன் எனக்கு குழந்தையை கொடுக்கிறார், அதனால் என் தனிமை நீங்கிவிடும். ஆனால் அப்படி ஒரு காலமே வரவில்லை. அந்த இரவு என் வாழ்க்கையின் மிக ஆபத்தான இரவு. என் கணவர் வீட்டுக்குள் நுழைந்தார். அவருடைய மனநிலையை பார்த்தவுடனேயே இன்று அவர் மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் பெரும்பாலும் அமைதியாகவே இருப்பேன். அவருடைய மனநிலை மிகவும் நன்றாக இருக்கும்போது மட்டுமே அவரிடம் பேசுவேன். ஒருவேளை அலுவலகத்தில் யாருடனோ அவருக்கு சண்டை வந்திருக்கலாம். எனக்காக தண்ணீர் கொண்டு வா என்று கோபமாக கத்தினார். நான் அவருக்காக தண்ணீர் கொண்டு வந்தேன். திடீரென்று என் கையிலிருந்து தண்ணீர் டம்ளர் நழுவி தரையில் விழுந்தது. தண்ணீர் அவர் துணிகளில் பட்டுவிட்டது. இதனால் அவருக்கு கடும் கோபம் வந்தது. அதே நேரத்தில் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். தவறு நடந்துவிட்டது என்று நடுங்கும் வார்த்தைகளில் சொன்னேன். நான் இப்போதே உங்களுக்கு வேறு டம்ளர் கொண்டு வருகிறேன். ஆனால் அவர் என் முடியை பிடித்துக்கொண்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்றார். நீ ஏன் என்னை கோபப்படுத்துகிறாய், என் முடியை விட்டுவிடுங்கள் என்று அவரிடம் சொன்னேன். எனக்கு வலிக்கிறது. அவர் மீண்டும் என் முகத்தில் இன்னொரு அறை அறைந்தார். என்னிடம் எதிர்த்து பேசுகிறாயா என்றார். இல்லை, நான் எதுவும் சொல்லவில்லை என்றேன். என்னை மன்னித்து விடுங்கள். அப்போது அவர் என்னை தரையில் தள்ளிவிட்டு தன் பையை நோக்கி கையை நீட்டினார். சில காகிதங்களை எடுத்து என் முகத்தில் வீசினார். இந்த காகிதங்களில் கையெழுத்திடு என்றார். நான் உனக்கு விவாகரத்தளிக்கிறேன். நான் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் கேட்டேன், நான் என்ன தவறு செய்துவிட்டேன், எதற்காக எனக்கு விவாகரத்து கொடுக்கிறீர்கள்? அதற்கு அவர், நீ ஒரு படிக்காத பயனற்ற பெண். உனக்கு படிப்பறிவும் இல்லை, கணவனுடன் எப்படி வாழ்வது என்றும் தெரியவில்லை, வீட்டு வேலைகளை எப்படி செய்வது என்றும் தெரியவில்லை. நீ எல்லா வேலைகளையும் சொதப்பி விடுகிறாய். நான் உன்னை என்னுடன் வைத்திருக்க மாட்டேன் என்றார். நான் அவர் காலில் விழுந்து கதறி அழுதேன். இல்லை, நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. என்னை விட்டுவிடாதீர்கள். நான் எங்கே போவேன் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ எங்கிருந்து வந்தாயோ உன் அண்ணன் வீட்டிற்கே போ. உன் அண்ணன் உன்னைப் போல ஒரு படிக்காத பட்டிக்காட்டான் பெண்ணை என் தலையில் கட்டிவிட்டார். நான் வெகு நாட்களாக உனக்கு விவாகரத்து கொடுக்க நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று முழு வேலையையும் முடித்துவிட்டுதான் வீட்டிற்குள் நுழைந்தேன். நான் பேப்பரில் கையெழுத்திட்டு விட்டேன். இப்போது நீயும் செய் என்றார். நான் கையெழுத்திட விரும்பவில்லை. ஆனால் அன்று இரவு என் கணவர் என் முகத்தில் பலமுறை அறைந்து மிரட்டி வலுக்கட்டாயமாக என்னிடம் கையெழுத்து வாங்கினார். எங்கள் இருவருக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது. அவர் ஆவணங்களை தன்னிடம் வைத்துக்கொண்டு என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினார். நான் அழுது கொண்டே இருந்தேன். என் வயிற்றில் அவருடைய குழந்தை வளர்ந்து கொண்டிருந்தது. அதைப் பற்றியும் அவருக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை வீட்டை விட்டு வெளியேற்றி கதவை பூட்டிவிட்டார். இரவு அமைதி எங்கும் சூழ்ந்திருந்தது.
அந்த அமைதியால் ஒருவித பயங்கரமான மௌனம் நிலவியது. மனிதர்களுடன் சேர்ந்து விலங்குகளும் பறவைகளும் தங்கள் இருப்பிடங்களில் தூங்கிக் கொண்டிருந்தன. எப்போதாவது ஒரு வாகனம் செல்லும் சத்தம் கேட்டது. ஆனால் அந்த இரவு நேரத்தில் வீட்டின் வெளியே எந்த மனிதரும் இல்லை. நேரம் செல்லச் செல்ல என் பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. என் இதயம் நடுங்கத் தொடங்கியது. பயத்தால் என் உள்ளங்கைகள் வியர்த்திருந்தன. அதனால் நான் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருந்த சில ரூபாய் நோட்டுகளும் என் கையில் நனைந்து போயிருந்தன. பேருந்துக்காக காத்திருந்து 2:30 முதல் 3 மணி நேரம் கடந்துவிட்டது. ஆனால் பேருந்து வரும் அறிகுறியே இல்லை. பெருமூச்சு விட்டுக்கொண்டு நான் என் சுற்றுப்புறத்தை பார்த்தேன். பேருந்து நிலையம் முற்றிலும் வெறிச்சோடி கிடந்தது. தூரத்தில் சில தெருநாய்கள் குரைத்துக் கொண்டிருந்தன. சில போதைக்கு அடிமையானவர்கள் போதையில் ஒரு ஓரமாக விழுந்து கிடந்தார்கள். அவர்களுக்கு எதை பற்றியும் சுயநினைவு இல்லை. சிறிது நேரத்திற்கு ஒருமுறை அவர்கள் கத்தத் தொடங்குவார்கள். ஆனால் பிறகு அமைதியாகிவிடுவார்கள். பயத்தால் என் நிலைமை மோசமாகியிருந்தது. என் இதயம் நெழு எலும்புகளை உடைத்துக்கொண்டு வெளியே வந்துவிடுவது போல் துடித்தது. என் கணவர் நான் படிக்காதவள் என்றும் அவருடைய எந்த வேலையையும் சரியாக செய்ய தெரியாது என்றும் நினைத்ததால் மட்டுமே எனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு துரத்தினார். நான் அவருக்கு பணிவிடை செய்வதில் எந்த குறையும் வைத்ததில்லை என்றாலும் அவர் என்னை நள்ளிரவில் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். நான் நள்ளிரவில் எங்கே போவேன் என்று கூட அவர் யோசிக்கவில்லை. இப்போதே என் வீட்டை விட்டு வெளியே போ என்று அவர் கூறினார். என் கணவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தன. தன் கர்ப்பிணி மனைவியின் மீது கூட அவருக்கு இரக்கம் வரவில்லை. நான் என் கணவருடன் முழுமையாக 1 வருடம் கழித்திருந்தேன். இப்போது நான் அவருடைய குழந்தையை பெற்றெடுக்கப் போகும் நேரத்தில் அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். என்னை கைவிட்டுவிட்டார். நான் அவரிடம் எவ்வளவோ கெஞ்சினேன். அவருடைய கால்களை கூட பிடித்து பார்த்தேன். ஆனால் இத்தனையும் மீறி அவர் என் மீது இரக்கம் காட்டவில்லை. இரவின் இருளிலேயே எனக்கு விவாகரத்து கொடுத்து வீட்டை விட்டு துரத்திவிட்டார். என் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த தன் குழந்தையைப் பற்றி கூட அவர் யோசிக்கவில்லை. இருட்டில் தெருத்தெருவாக அலைய வேண்டும் என்பதற்காக அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். என் மீது எந்த தவறும் இல்லை. நான் மன்னிப்பு கேட்டதும் அவர் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. என் தாய் வீடு டேராடூனில் இருந்தது. அங்கு செல்ல பேருந்து பயணம் மட்டுமே வழி. என் கணவர் என் முகத்திற்கு நேராக கதவை சாத்திவிட்டார். இரவு நேரத்தில் நான் எங்கே போவேன் என்று கூட அவர் நினைக்கவில்லை. என்னை வெளியேற்றி தெருவில் நிற்க வைத்துவிட்டார். இந்த நேரத்தில் நான் மிகவும் உதவியற்றவளாக உணர்ந்தேன். ஏனென்றால் எங்கே போவது என்று எனக்கு எதுவுமே புரியவில்லை. என் தாய் வீடு வேறு நகரத்தில் இருந்தது. அங்கு செல்ல என்னிடம் எதுவும் இல்லை. என் கணவர் வீட்டை விட்டு அனுப்பும்போது என் கையில் எதையும் கொடுக்கவில்லை. நான் நள்ளிரவில் உதவியற்றவளாக தெருவில் நின்று அழுது கொண்டிருந்தேன். கடந்த 1 மணி நேரமாக தெருவில் நின்று இரவில் எங்கே போவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் எனக்கு வேறு தங்குமிடமில்லை. என் கணவர் என்னை வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்ல அனுமதித்ததே இல்லை. அதனால் இந்த நகரத்தைப் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. எங்கே போவது என்றும் தெரியவில்லை. அந்த பகுதியில் எனக்கு யாரையும் தெரியாது. என் தாய் வீட்டில் எனக்கு எப்படிப்பட்ட சிறைவாசம் கிடைத்ததோ அதேபோன்ற சிறைவாசம் என் புகுந்த வீட்டிலும் கிடைத்தது. இரவு தங்கவோ எனக்கு உதவவோ யாரும் இல்லை. நான் நள்ளிரவில் தெருவில் நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். கடந்த 1 மணி நேரமாக வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது நள்ளிரவில் கடையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் என்னை பார்த்தார். என் நிலையை பார்த்து பரிதாபப்பட்டு எனக்கு 800 ரூபாய் கொடுத்தார். அவர் என்னிடம், சகோதரி, இந்த பணத்தை வைத்துக்கொள், இப்போதே பேருந்து நிலையத்திற்கு சென்றுவிடு. விடியற்காலையில் உனக்கு ஏதேனும் பேருந்து கிடைக்கும். அங்கிருந்து உன் தாய் வீட்டிற்கு சென்றுவிடு என்று கூறினார். தடுமாறிக்கொண்டும் பயத்தால் வியர்வையில் நனைந்தபடியும் பேருந்து நிலையத்தை அடைந்த அந்த தருணம் எனக்கு இன்றும் நினைவிருக்கிறது. நான் வீட்டை விட்டு வெளியே தனியாக சென்றதே இல்லை. ஆனால் வாழ்க்கை என் மீது இரக்கம் காட்டவில்லை. இருட்டில் தனியாக நடக்க என்னை கட்டாயப்படுத்தியது. பயத்தால் என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தாலும் எனக்கு குளிராக இருந்தது. என்னிடம் ஒரு சிறிய துப்பட்டாவை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த துப்பட்டாவும் என் உடலை மறைக்க போதுமானதாக இல்லை. யாராவது என் உடலை ஒருமுறை பார்த்தால் என் நிலையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். வழி முழுவதும் யாரோ என்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு எனக்கு இருந்தது. ஆனால் நான் திரும்பிப் பார்த்தால் யாரும் இல்லை. தெருவும் சாலையும் வெறிச்சோடி கிடந்தன. எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அவ்வப்போது தெருநாய்கள் குரைப்பதைத் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அலைந்து திரிந்து மூளையை கசக்கி யோசித்த பிறகு எனக்கு பேருந்து நிலையத்திற்கான வழி நினைவுக்கு வந்தது. பக்கத்து வீட்டுக்காரர் எனக்கு பேருந்து நிலையத்தின் முகவரியைச் சொல்லியிருந்தார். சிறிது நேரத்தில் நான் பேருந்து நிலையத்தில் இருந்தேன். ஆனால் அங்கும் முழுமையான அமைதி நிலவியது. நடந்து கொண்டிருக்கும்போது திடீரென்று என் வயிற்றில் வலி ஏற்பட்டது. அந்த வலி மிகவும் கடுமையாக இருந்ததால் நான் வயிற்றை பிடித்துக்கொண்டு சாலையிலேயே அமர்ந்துவிட்டேன். ஆனால் எனக்கு உதவ அங்கு யாரும் இல்லை. நான் கடந்த சில மணி நேரங்களாக நடந்து கொண்டிருந்தேன். அதனால் என் தொண்டை வறண்டு மூச்சு வாங்கியது. என் குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை நான் உணர்ந்தேன். நேரம் செல்லச் செல்ல என் வயிற்றில் வலி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் முற்றிலும் தனியாக இருந்தேன். இருப்பினும் நான் தைரியத்தை இழக்காமல் பேருந்து நிலையத்தை அடைந்தேன்.
மணி அதிகாலை 3 ஆகப் போகிறது. ஆனால் தூரம் வரை எந்த மனிதரும் தென்படவில்லை. பேருந்து வரும் அறிகுறியும் இல்லை. சிறிது நேரமே ஆகியிருந்தது. வலி தாங்க முடியாத அளவிற்கு அதிகரித்ததால் என் வாயிலிருந்து ஒரு பலமான அலறல் சத்தம் வந்தது. என் குரல் அங்கிருந்த ஒரு போதை ஆசாமியின் கண்களை திறக்க வைத்தது. நான் பெஞ்சிலிருந்து கீழே விழும் நிலையில் இருந்தேன். அந்த நபர் ஓடி வந்து என்னை தாங்கினார். ஆனால் இந்த நேரத்தில் நான் மிகவும் பயந்தேன். மக்கள் என்னை தவறாக நினைத்து விடுவார்களோ என்று அஞ்சினேன். நள்ளிரவில் ஒரு பெண் தனியாக பேருந்து நிலையத்தில் இருப்பது யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்த போதுமானது. பேருந்து நிலையத்திலும் இருள் சூழ்ந்திருந்தது. ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. அதுவும் அணைந்து எரிந்தது. ஆனால் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதால் எனக்கு எதைப் பற்றியும் சுயநினைவு இல்லை. சகோதரி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று அந்த நபர் பதற்றத்துடன் என்னிடம் கேட்டார். நான் கண்களை உயர்த்தி அவரை பார்த்தேன். ஏனென்றால் இந்த நள்ளிரவு நேரத்தில் அவர் எனக்கு உதவியாளராக இருந்தார். அவர் சுமார் 27 முதல் 28 வயதுடைய ஒரு இளைஞராக இருந்தார். ஆனால் அதிக போதை பழக்கத்தால் அவருடைய கன்னங்கள் ஒடுங்கிப்போய் இளமையிலேயே எலும்புக்கூடு போல் காட்சியளித்தார். அவருடைய கண்களில் எனக்காக கவலையும் ஆச்சரியமும் தெளிவாக தெரிந்தது. அவர் தரையில் படுத்து உறங்கியதால் அவருடைய ஆடைகள் வியர்வையில் நனைந்து அழுக்காகி இருந்தன. இதனால் அவருடைய தோற்றம் மிகவும் மோசமாக இருந்தது. என் குழந்தை மற்றும் வலியின் வேதனையால் என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. நான் உதவியற்றவளாக அங்கேயே விழுந்தேன். நான் மயக்கமடைவதை பார்த்து அந்த இளைஞன் பயந்து பின்வாங்கினான். அவன் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்கள் அவன் தயங்கினான். ஆனால் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் ஓடிச் சென்று ஒரு பாட்டிலில் தண்ணீர் கொண்டு வந்து என் முகத்தில் தெளித்தான். இதனால் எனக்கு சிறிது நேரத்தில் நினைவு திரும்பியது. நான் கண் விழிப்பதை பார்த்து அவன் சற்று பின்வாங்கினான். அவன் தயக்கத்துடன் எனக்கு தைரியம் சொன்னான். சகோதரி, தைரியமாக இருங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நான் நனைந்த கண்களுடன் அவனை பார்த்தேன். அவன் என் நிலையை புரிந்து கொண்டு சில நிமிடங்களில் தன் நண்பன் ஒருவனை எழுப்பிக் கொண்டு வந்தான். முதலில் அவனது நண்பன் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தான். ஆனால் விரைவில் அவன் முழு சூழ்நிலையையும் புரிந்து கொண்டான். அந்த அந்நிய நபர் தன் நண்பனிடம், இந்த பெண்ணின் நிலைமை மிகவும் மோசமாகி வருகிறது, இவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆனால் இரவின் இந்த நேரத்தில் வாகனம் கிடைப்பது கடினமாக இருந்தது. நேரம் செல்லச் செல்ல என் வலி இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நான் என்னை சமாளிக்க மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் வலி கூடிக்கொண்டே இருந்தது. நான் அலறலை அடக்க முயன்றாலும் அது நிற்பதாக இல்லை. என் குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் அந்த பையன் என் அருகில் வந்து, சகோதரி, தைரியமாக இருங்கள், நான் இப்போதே வாகனம் கொண்டு வருகிறேன் என்று ஆறுதல் கூறினான். அவன் சென்று சிறிது நேரமே ஆகியிருந்தது. அவன் ஒரு லோடர் ரிக்ஷாவை சரக்காட்டோ எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த ரிக்ஷா மிகவும் பழையதாக இருந்தது. இருப்பினும் இந்த இக்கட்டான நேரத்தில் அது உதவியாக இருந்தது. அது அவனுடைய நண்பருடையது. அவர் பகல் முழுவதும் இந்த ரிக்ஷாவை ஓட்டிவிட்டு இரவில் அந்த பணத்தில் போதைப் பொருள் உட்கொண்டு தூங்குவார். நேரம் செல்லச் செல்ல என் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. அந்த பையன் தன் கூட்டாளியின் உதவியுடன் என்னை ரிக்ஷாவில் ஏற்றினான். இந்த நேரத்தில் நான் மிகவும் அவமானமாக உணர்ந்தேன். ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை. லோடர் ரிக்ஷா மிகவும் பழையதாக இருந்ததால் அடிக்கடி நின்று போனது. ஆனால் அந்த அந்நிய நபர் அதை தள்ளி ஓட்ட முயன்றார். வழி முழுவதும் சாலை ஆங்காங்கே உடைந்திருந்தது. இதனால் நேரம் செல்லச் செல்ல என் வலி அதிகரித்தது. சாலை மோசமாக இருந்ததாலும் அடிக்கடி குலுங்கியதாலும் என் நிலைமை முன்பை விட மோசமானது. என் உடலை மறைக்க ஏற்கனவே போதுமானதாக இல்லாத என் ஆடைகள் ஆங்காங்கே கிழிந்து போயிருந்தன. வலியின் ஒரு கூர்மையான அலை என் உடலில் இருந்து அலறலை வரவழைத்தது. ஆனால் அந்த இளைஞன் ஒரு பெரிய அம்மாவைப் போல எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். நான் அவனை நிமிர்ந்து பார்க்கும் போதெல்லாம் அவமானத்தால் பூமி பிளந்து நான் அதற்குள் சென்றுவிட வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. ஆனால் அந்த அந்நிய பையன் என் தைரியத்தை அதிகரித்துக் கொண்டே இருந்தான். எனக்கு என் உறவினர்களின் தேவை இருந்த நேரத்தில் நான் ஒரு அந்நிய நபரிடம் இருந்தேன். என் கணவருக்கு என் நிலையைப் பற்றியெல்லாம் தெரியும் என்றாலும் அவர் என் மீதோ தன் குழந்தையின் மீதோ இரக்கம் காட்டவில்லை. விவாகரத்து கொடுத்து நடுரோட்டில் நிறுத்திவிட்டார். என் மோசமான நிலையைக் கண்டு அந்த இளைஞன் மிகவும் பயந்து போய் மீண்டும் மீண்டும் எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். மருத்துவமனை பேருந்து நிலையத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்ததால் பாதை மிக நீளமாக இருந்தது. இதனால் நேரம் செல்லச் செல்ல வலி மிகவும் அதிகரித்தது. ரிக்ஷா மருத்துவமனை வாசலில் வந்து நின்றபோது என் கண்களுக்கு முன்னால் முழுமையாக இருள் சூழ்ந்து நான் சுயநினைவை இழந்தேன். அவர்கள் என்னை ரிக்ஷாவிலிருந்து இறக்கி ஸ்ட்ரெச்சரில் போட்டு உள்ளே ஓடினார்கள். எனக்கு நினைவு திரும்பியபோது நான் மருத்துவமனை அறையில் இருந்தேன். அங்கு பிரகாசமான ஒளி இருந்தது. செவிலியர்கள் ஓடும் சத்தம் என் காதுகளில் கேட்டது. என் பார்வை கதவின் மீது பட்டபோது அதே இளைஞன் கவலையுடன் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். கவலையின் காரணமாக அவன் அடிக்கடி தன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தான். சிஸ்டர், நோயாளி நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று ஒரு செவிலியர் மற்றொரு செவிலியரிடம் கூறிவிட்டு மருத்துவரை அழைக்க ஓடினார். என்னுள் தெம்பு முற்றிலும் வடிந்துவிட்டதால் நான் அனைத்தையும் உதவியற்றவளாக பார்த்து கொண்டிருந்தேன்.
என் கைகளிலும் சரி நாவிலும் சரி எந்த சக்தியும் இல்லை. இந்த நேரத்தில் நான் என்னை மிகவும் பலவீனமாக உணர்ந்தேன். காலம் என்னை இப்படி ஒரு சந்திப்பில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. நான் என் வாழ்க்கையின் இவ்வளவு பெரிய கட்டத்தில் முற்றிலும் தனியாக இருந்தேன். எனக்கு தெரியாத, நான் பார்த்திராத ஒரு இளைஞன் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். செவிலியர் எனக்கு ஒரு ஊசி போட்டார். என் உடலில் ஒரு நிம்மதி பரவியது. சில கணங்களே கடந்தன. என் வாயிலிருந்து ஒரு பலமான அலறல் வந்தது. என் உடலின் அனைத்து எலும்புகளும் உடைந்துவிட்டது போல் உணர்ந்தேன். சிறிது நேரத்தில் மருத்துவர் வந்துவிட்டார். அவர் ஒரு இளம் மருத்துவர். அவர் என்னை பரிசோதித்துவிட்டு, நிலைமை மிகவும் சீரியஸ் என்பதால் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று செவிலியருக்கு உத்தரவிட்டார். என்னுடன் வேறு யாரும் இல்லாததால் என் குழந்தையின் தந்தை இருக்க வேண்டிய இடத்தில் அந்த பையனே கையெழுத்திட்டான். அந்த பையன் என் மீது பெரிய உபகாரம் செய்திருந்தான். வலியால் என் உடலில் அமைதியின்மை அதிகரித்தது. சிறிது நேரத்தில் ஆபரேஷன் தொடங்கியது. எனக்கு நினைவு திரும்பியபோது மருத்துவர் என் கையில் ஒரு சின்ன தேவதையை கொடுத்தார். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். அவளை பார்த்ததும் நான் உடனே அழத் தொடங்கினேன். ஏனென்றால் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் இவ்வளவு அழகாக இருந்தும் அவள் ஒரு துரதிர்ஷ்டவசமான விதியுடன் பிறந்திருக்கிறாள். இப்போது என் மகள்தான் என் வாழ்க்கை மற்றும் என் நம்பிக்கை. நான் அவரை நெஞ்சோடு அணைத்தபோது என் சோர்வு எல்லாம் நீங்கியது போல உணர்ந்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தபோது அந்த இளைஞன் உள்ளே வந்தான். அந்த நேரத்தில் நான் மிகவும் சங்கடமாக உணர்ந்தேன். அவரும் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தார். ஆனால் அவர் கண்களை தாழ்த்தியிருந்தார். உள்ளே நுழைந்ததும் என் உடல்நிலை பற்றி விசாரித்தார். கவலை அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அவர் ஒரு அந்நியராக இருந்தும் எனக்காக கவலைப்பட்டார். ஆனால் இந்த நேரத்தில் என்னுடன் இருக்க வேண்டியவருக்கு எதுவும் தெரியாது. அந்த அந்நிய மனிதருக்காக என் வாயிலிருந்து உடனே பிரார்த்தனை வந்தது. ஏனென்றால் எனக்கு உதவ யாரும் இல்லாத நேரத்தில் அவர் எனக்கு மிகவும் உதவினார். நான் மனதிற்குள் அவருக்காக பிரார்த்தனை செய்தேன். இறைவன் உன் நல்ல செயல்களுக்கான பலனை நிச்சயம் உனக்குத் தருவான். ஆனால் அந்த பையன் வெறுமனே சிரித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு நர்ஸ் வந்து பில்லை அவன் கையில் கொடுத்தார். அவன் தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து அந்த பில்லை கட்டினான். நான் இதையெல்லாம் மிக ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவனிடம் கேட்டேன், அண்ணா, நீங்கள் ஏன் இதையெல்லாம் செய்கிறீர்கள்? உடனே அவன் பார்வை என் பக்கம் திரும்பியது. அவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு எந்த பதிலும் சொல்லாமலே வெளியே சென்றுவிட்டான். நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனென்றால் அவன் எனக்கும் என் மகளுக்கும் ஒரு கடவுளாக நிரூபிக்கப்பட்டான். அவனது இந்த நன்றியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. நேரம் செல்லச் செல்ல என் கவலை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஏனென்றால் என் மகளுக்கு இப்போது என்ன ஆகும் என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் எனக்கு மகள் கொடுத்த கடவுளே மகளின் விதியையும் கொடுப்பார் என்பதை நான் மறந்துவிட்டேன். 2 நாட்கள் நான் மருத்துவமனையில் கழித்தேன். ஆனால் அந்த இளைஞன் ஒரு நொடி கூட என் கண்ணிலிருந்து மறையவில்லை. அவன் தன் பெயர் மனோஜ் என்று சொன்னான். அவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டான். என் தேவைகள் அனைத்தையும் சொல்லாமலே நிறைவேற்றினான். என் மகளையும் அவனே பார்த்து கொண்டான். அவன் தினமும் வருவான், மருந்து கொண்டு வருவான். சில சமயங்களில் அவன் தன் கூடவே என் மகளுக்காக பாலும் எனக்காக பழங்களும் கொண்டு வருவான். அவன் என் எல்லா தேவைகளையும் சொல்லாமலே கவனித்துக் கொண்டான். ஒருவேளை கடவுள் எனக்கு உதவவே அவனை அனுப்பியிருக்கலாம். நான் அவனைப் பற்றி அறிய விரும்பினேன். ஏனென்றால் அவன் ஒரு நொடி கூட என் கண்ணிலிருந்து மறையவில்லை, வீட்டுக்கும் செல்லவில்லை என்பது எனக்கு மிகுந்த கவலையை அளித்தது. நான் அவனிடம் கேட்டேன், நீ யார்? உன் வீட்டினர் எங்கே? ஆனால் அவன் தன் பெயரைத் தவிர என் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை. அமைதியாக வெளியே சென்றுவிட்டான். அவன் என்னிடம் எதையும் சொல்ல விரும்பவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அவன் கண்களில் ஏதோ வலி மறைந்திருப்பதை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் பலமுறை அவன் அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு ஆணை அழுது பார்ப்பது இதுவே முதல் முறை. அவன் என் சகோதரன் மற்றும் என் கணவரிடமிருந்து மிகவும் மாறுபட்டவன். 3ஆம் நாள் டாக்டர் என்னை டிஸ்சார்ஜ் செய்தார். ஆனால் நான் எங்கே என் மகளை அழைத்துக் கொண்டு போவேன் என்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதை நினைத்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். ஆனால் மனோஜ் நான் கவலைப்படுவதை பார்த்து எனக்கு ஆறுதல் சொன்னான். சகோதரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என் தெருவில் ஒரு வயதான அம்மா தனியாக வசிக்கிறார். நான் அவரிடம் பேசிவிட்டேன். அவர் உங்களுக்கு வாடகைக்கு ஒரு அறை கொடுக்க தயாராக இருக்கிறார். இதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. மனோஜ் அண்ணா அந்நியராக இருந்தும் என் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினார். முகத்தில் எந்த சுருக்கமும் இல்லாமல் எனக்கு உதவினார். நேரம் செல்லச் செல்ல அவர்கள் மீதான என் நன்றிக்கடன் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. என் சொந்த இரத்த உறவுகள் கூட என் வலியை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை. நான் என் மகளை பார்த்தேன். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் நான் முடிவு செய்தேன், அவளுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நிறைந்த உலகில் என்னைத் தவிர அவளுக்கு யாரும் இல்லை. மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய பிறகு மனோஜ் அண்ணா என்னுடன் நடந்து வந்தார். அவர் ஒரு ரிக்ஷாவை நிறுத்தினார். என்னை அழைத்துக் கொண்டு அவர் தன் தெருவுக்கு வந்து சேர்ந்தார். ரிக்ஷா நின்றதும் என் முன்னால் ஒரு பழைய தெரு இருந்தது.
மண் வீடுகள், சுவர்களில் படிந்த அழுக்கு, உடைந்த ஜன்னல்கள், மண்ணில் விளையாடும் குழந்தைகள் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். மனோஜ் அண்ணா என்னை ஒரு பழைய வாசலுக்கு அழைத்துச் சென்றார். அவருடன் நான் மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தேன். ஏனென்றால் அந்த கதவு உடைந்திருந்தது. அதனால் அவர் என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு வயதான பெண்மணி கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் சுருக்கங்கள் இருந்தன. அவர் மிகவும் சிரமப்பட்டு எழுந்தார். வணக்கம் அம்மா. மனோஜ்-அண்ணா குனிந்து அவர் ஆசீர்வாதத்தை வாங்கினார். அவர் அவர்களை பார்த்து எழ முயன்றார். ஆனால் மனோஜ்-அண்ணா அவரை எழ வேண்டாம் என்று தடுத்தார். மகன், இவள்தான் மருமகளா? அந்த வயதான பெண்மணி என்னை பார்த்து கேள்வி கேட்டார். அந்த பெண்ணின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் அதிர்ந்து போனேன். ஏனென்றால் அவர் என்னை மனோஜ்-அண்ணாவின் மனைவி என்று நினைத்துக் கொண்டார். நான் ஏதோ சொல்ல வாயெடுத்தேன். ஆனால் மனோஜ்-அண்ணா என்னை தடுத்தார். அந்த பாட்டி என்னை மேலிருந்து கீழாக பார்த்தார். வெட்கத்தால் என் தலை குனிந்தது. சரி, உள்ளே வா. வெகு நேரத்திற்குப் பிறகு அந்த பெண் பதில் சொன்னார். அவர் என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை மண் சுவர்களால் ஆனது மற்றும் ஆங்காங்கே பெயர்ந்து இருந்தது. ஆனால் இவை அனைத்தையும் மீறி அந்த அறையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் நேர்த்தியாகவும் முறையாகவும் இருந்தது. இந்த வயதான பெண்மணியின் நடத்தை என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தது. அறையில் ஒரு பழைய கட்டில் மற்றும் ஒரு பழைய பெட்டி இருந்தது. ஆனால் எனக்கு அந்த அறை ஒரு அரண்மனைக்கு குறைவாக இருக்கவில்லை. அங்கே மிகுந்த அமைதி இருந்தது. நான் நடுங்கும் குரலில் சொன்னேன், அம்மா, நான் என் மகளுடன் நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். இதை கேட்டு அவர் என்னை அணைத்துக் கொண்டார். அடுத்த நாளே அவர் என்னை சிறிது தூரத்தில் உள்ள ஒரு பெரிய வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே எனக்கு சமையல் செய்யவும் பாத்திரம் கழுவவும் வேலை கிடைத்தது. அந்த பெண் எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்க தயாராக இருந்தார். அடுத்த நாளே மீண்டும் உழைப்பு நிறைந்த வாழ்க்கை தொடங்கியது. நான் என் மகளை அந்த வயதான பாட்டியிடம் விட்டுவிட்டு வேலைக்குச் செல்வேன். அவரும் என் போலவே அவளை பார்த்து கொண்டார். நான் நாள் முழுவதும் வேலையில் மும்முரமாக இருப்பேன். அதனால் என் மகளுக்கு எந்த குறையும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் மக்களின் பார்வைகள் என்னை விடுவதாக இல்லை. திரும்பும்போது சில இளைஞர்கள் என்னை பார்த்து விசிலடித்தார்கள். ஆனால் இவையெல்லாம் இருந்தும் நான் வேலை செய்வதை நிறுத்தவில்லை. ஏனென்றால் இப்போது என்னுடன் சேர்த்து குழந்தையையும் காப்பாற்றும் பொறுப்பு எனக்கு இருந்தது. நான் வந்ததால் அந்த வயதான பாட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஏனென்றால் நான் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருந்தேன். நான் வீட்டு வேலைகளை செய்வேன். அவர் என் மகளை பார்த்துக் கொள்வார். மனோஜ்-அண்ணா அவ்வப்போது வருவார். ஒரு மாலை நான் வேலையிலிருந்து சோர்வாக திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது வாசலில் ஒரு உரை கிடந்தது. அதில் சில வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தன. அதை படித்ததும் என் காலடியில் பூமி நழுவியது. என் கணவருக்கு என்னை பற்றி இதெல்லாம் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது அவர் என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தார் என்று அர்த்தம். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் ஓடிச் சென்று என் மகளை அணைத்துக் கொண்டேன். இந்த நிறைந்த உலகில் நான் மட்டுமே அவளுக்கு ஒரே ஆதரவு. நாட்கள் கடந்து சென்றன. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனையை கொண்டு வந்தது. காலையில் சூரியன் உதிப்பதற்கு முன் நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன். மாலையில் வியர்வையில் நனைந்து திரும்புவேன். ஆனால் நேரம் செல்லச் செல்ல தெருவில் உள்ள ஆண்களுடன் பெண்களும் என்னை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். ஆண்கள் என்னை முறைத்து பார்த்தார்கள். அந்த நேரத்தில் நான் பூமிக்குள் புதைந்துவிட வேண்டும் என்று என் மனம் விரும்பியது. ஆனால் நான் இந்த விஷயங்கள் அனைத்தையும் அமைதியாக பொறுத்துக் கொண்டேன். ஏனென்றால் நான் என் மகளின் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும். அவள் என்னை போன்ற வாழ்க்கையை வாழ நான் விரும்பவில்லை. அவள் தன் வாழ்க்கையை தனியாக கழிக்கும் அளவுக்கு தைரியம் வர வேண்டும் என்று நான் அவளை வலுப்படுத்த விரும்பினேன். ஒரு நாள் தெருவைச் சேர்ந்த சில இளைஞர்கள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தனர். அப்போது மனோஜ்-அண்ணா மீண்டும் எனக்கு ஆதரவாக வந்தார். அவர் என்னை தன் சகோதரியாக ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் சொந்த சகோதரனை விட அதிகமாக தன் கடமையை செய்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அந்த பையன்களை அடிக்க ஆரம்பித்தார். அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டு ஓடிவிட்டார்கள். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களே ஆகியிருந்தன. அதற்குள் மற்றொரு விசித்திரமான சம்பவம் என்னை உலுக்கியது. நான் வேலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது வாசலில் ஒரு அந்நியன் நின்றிருந்தான். அவன் கையில் என் கணவர் அனுப்பிய ஒரு உரை இருந்தது. அதில் அவர் என்னை மிரட்ட முயன்றிருந்தார். அந்த இரவு முழுவதும் நான் விழித்திருந்தேன். ஆனால் அடுத்த நாள் அதைவிட பெரிய சோதனையை கொண்டு வந்தது. நான் பாட்டியுடன் கடைவீதிக்கு சென்றிருந்தேன். அப்போது என் கணவர் என்னை கடத்த சில ஆட்களை அனுப்பியிருந்தார். ஆனால் கடைவீதியில் பாட்டி சிலரின் உதவியுடன் என்னை காப்பாற்றினார். ஒரு நாள் இரவு திடீரென பெய்த மழை எல்லாவற்றையும் உலுக்கிவிட்டது. கடந்த சில மணி நேரங்களாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இரவு காலை 9:30 மணி ஆகிவிட்டது. வாசலில் தட்டும் சத்தம் கேட்கத் தொடங்கியது. அந்த சத்தம் பாட்டியையும் என்னையும் உலுக்கியது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் அந்த நேரத்தில் மிகவும் பயந்திருந்தோம். ஒருவேளை என் கணவர் அனுப்பிய ஆட்கள் வந்துவிட்டார்களோ என்று பயந்தோம். ஆனால் சிறிது நேரம் கழித்து நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்தபோது எதிரே மனோஜ்-அண்ணா மழையில் நனைந்தபடி நின்றிருந்தார்.
அவர் கையில் என் மருந்துகளுடன் சில பழங்களும் இருந்தன. நேரம் செல்லச் செல்ல அவர் மீதான நன்றிக்கடன் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அவர் வீட்டுக்குள் பாட்டியுடன் அமர்ந்தார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அது என்னை அவரை நோக்கி இழுத்தது. அவரே என் உண்மையான சகோதரன். உலகம் முழுவதும் என்னிடமிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டபோது அவர்தான் எனக்கு உதவினார். ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலும் எனக்கு உதவ அவர் எப்போதும் தயாராக இருந்தார். சிறிது நேரம் அமைதியாக இருந்த பிறகு நான் அவரிடம் கேட்டேன், அண்ணா, நீங்கள் ஏன் எனக்காக இதையெல்லாம் செய்கிறீர்கள்? அவர் சிரித்தார். ஆனால் சிறிது நேரத்தில் அவர் தன் பார்வையை தாழ்த்திக் கொண்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் மெதுவாக சொன்னார், சில துயரங்கள் ஒரே மாதிரியானவை. ஆனால் இந்த விஷயம் எனக்கு சுத்தமாக புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து அவர் சொல்ல ஆரம்பித்தார், நானும் ஒரு காலத்தில் குடும்பத்தோடு இருந்தவன்தான். என் பெற்றோர் மற்றும் எனக்கு ஒரு தங்கை இருந்தாள். அவள்தான் என் உயிராக இருந்தாள். என் தந்தை ஒரு கூலித் தொழிலாளி. ஒரு நாள் கூரையிலிருந்து விழுந்ததால் அவர் இறந்துவிட்டார். அவர் இறந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் சிறிது காலத்திலேயே என் அம்மாவும் இறந்துவிட்டார். நானும் என் தங்கையும் மட்டுமே மிஞ்சினோம். அவர் குரல் தழுதழுத்தது. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் சிறிது நேரம் கழித்து மேலே சொல்ல ஆரம்பித்தார், அந்த நேரத்தில் என் வயது குறைவாக இருந்தது. அதனால் அண்டை வீட்டாரும் சில நாட்கள் ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் நேரம் செல்லச் செல்ல எல்லோரும் ஒதுங்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் யாரும் யாரையும் சுமையாக சுமக்க விரும்பவில்லை. என் தங்கைக்கோ எந்த குறையும் தெரியக்கூடாது என்பதற்காக நான் நாள் முழுவதும் கூலி வேலை செய்தேன். காலை வீட்டை விட்டு வெளியேறுவேன். மாலையில் வீடு திரும்புவேன். என் தங்கையை உறவினர்கள் தங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டார்கள். அவளுக்கு அப்போது 16 வயதுதான். நான் என் தங்கைக்காக இரவு பகலாக கூலி வேலை செய்து என்னிடம் மிஞ்சும் எல்லா பணத்தையும் அவளுக்கு அனுப்பி வைப்பேன். அவளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் உறவினர்கள் அவளுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ஆனால் சிறிது காலத்திற்குப் பிறகு அவர்கள் என் உயிருக்கு இணையான தங்கையை விற்றுவிட்டார்கள். நான் என் தங்கையை தேட மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் அவள் கிடைக்கவில்லை. நான் போலீஸ் உதவியை நாடவும் முயற்சித்தேன். ஆனால் போலீசார் என் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்னை தள்ளி வெளியேற்றிவிட்டார்கள். அந்த நேரத்தில் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அவர் குரல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவர் பேசியதைக் கேட்டு பாட்டியுடன் சேர்ந்து என் கண்களிலிருந்தும் கண்ணீர் வந்தது. அவர் தொடர்ந்து சொன்னார், இந்த துக்கத்தை மறக்கவே நான் போதைக்கு அடிமையானேன். ஆனால் நான் உங்களை கஷ்டமான சூழ்நிலையில் பார்த்தபோது என் உயிரான தங்கை நினைவுக்கு வந்தாள். அந்த நேரத்தில் நான் உங்களை என் தங்கையாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு உதவ ஆரம்பித்தேன். நான் உங்களுக்கு உதவும் போதெல்லாம் எனக்கு என் தங்கையின் நினைவு வரும். நான் என் தங்கைக்கு உதவுவது போன்ற நிம்மதி எனக்கு கிடைக்கும். நாங்கள் இருவரும் உள்ளுக்குள் உடைந்திருந்தோம். அவர் தன் தங்கையிடமிருந்து பிரிந்திருந்தார். நான் என் அண்ணனுக்காக என்னவெல்லாம் செய்யவில்லை. ஆனாலும் அவர் என்னை தன் கைகளாலேயே தூரத் தள்ளிவிட்டார். ஒருவன் என் இரத்த உறவான அண்ணன். அவன் என் மீது அக்கறை காட்டவே இல்லை. இன்னொருவன் இந்த அண்ணன். இவனுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. ஆனால் இவன் என்னை சொந்த தங்கையை விட அதிகமாக நேசித்தான். அந்த இரவை அவர் அங்கேயே பாட்டியின் அறையில் கழித்தார். அந்த இரவு எனக்கு நிம்மதியான தூக்கம் வந்தது. ஏனென்றால் கடவுள் எனக்கு உதவ இவரை ஒரு தூதராக அனுப்பியிருந்தார். அவர் என் வலியை புரிந்து கொண்டார். ஏனென்றால் அவரும் உள்ளுக்குள் உடைந்திருந்தார். மனோஜ் அண்ணாவின் கதையை கேட்ட பிறகு என்னை புரிந்து கொள்ளவும் ஒருவர் இருக்கிறார் என்று எனக்கு ஆறுதலாக இருந்தது. நான் எனக்காக மட்டுமல்ல, என் மகளுக்காகவும் தைரியமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அவளே என் நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருந்தாள். என் வாழ்க்கையின் ஆதாரமும் அவளே. வயதான காலத்தில் எனக்கு உதவப் போகிறவள் அவள்தான். அவளுக்காகவே நான் தைரியமாக செயல்பட வேண்டியிருந்தது. ஏனெனில் என் வாழ்க்கையின் பெரும்பகுதி கடந்துவிட்டது. ஆனால் என் மகளுக்கு முழு வாழ்க்கையும் இன்னும் பாக்கியிருக்கிறது. நான் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனெனில் நான் என் மகளை வலிமையானவளாக மாற்ற விரும்பினேன். அப்போதுதான் அவளுக்கு யாருடைய துணையும் தேவைப்படாது. அவள் ஒருபோதும் கஷ்டப்பட்டு அலைவதை நான் விரும்பவில்லை. அவள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பார்ப்பதை நான் விரும்பவில்லை. பெரிய பிரச்சனைகளை கூடதானே எதிர்கொள்ளும் அளவிற்கு அவளை நான் வலிமையானவளாக மாற்ற விரும்பினேன். எந்த ஒரு மிருகத்தனமான மனிதனும் அவளுடைய வாழ்க்கையை சீரழிக்க முடியாதவாறு அவளை வளர்க்க நினைத்தேன். நேரம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் நேரம் செல்லச் செல்ல என் கஷ்டங்கள் இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. ஏனெனில் என் கணவர் அனுப்பிய ஆட்கள் என் வாழ்க்கையை நரகமாக்கிவிட்டார்கள். என்னை தொந்தரவு செய்ய அவர்கள் எந்த வாய்ப்பையும் விடுவதில்லை. நான் அவர்களிடமிருந்து தப்பிக்கவும் ஒளிந்து கொள்ளவும் மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி என்னை தொந்தரவு செய்ய அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்துக்கொண்டே இருந்தது. ஆனால் என் மகளுக்காக நான் தைரியத்தை இழக்க முடியவில்லை. வீட்டிலிருந்து வெளியே செல்வதை குறைப்பதற்காக நான் வீட்டிலேயே தையல் வேலை செய்ய தொடங்கினேன். முதலில் யாரும் என்னை நம்ப தயாராக இல்லை. ஆனால் நேரம் செல்லச் செல்ல என் கையில் வேலைப்பாடு நேர்த்தியானது. இதனால் சில மாதங்களிலேயே தையல் வேலை நன்றாக நடக்கத் தொடங்கியது. தெருவில் உள்ள சில பெண்கள் துணிகளை கொண்டு வரத் தொடங்கினர். ஒரு சகோதரி சுடிதார் தைக்க கொடுத்தார்.
இன்னொருவர் குழந்தைகளின் சீருடையை தைக்க கொடுத்தார். நேரம் செல்லச் செல்ல வேலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இதனால் பிழைப்பு நன்றாக ஓடியது. உழைத்து என் சொந்த காலில் நிற்க முடிந்தது. மனோஜ் அண்ணா அவ்வப்போது வந்து போவார். ஆனால் அவர் வரும்போதெல்லாம் அவருடைய பார்வை எப்போதும் கண்ணியமாக இருக்கும். அவர் எப்போதும் தன் வரம்பிற்குள்ளேயே இருப்பார். அவர் ஒருபோதும் தன் வரம்பை மீற முயன்றதில்லை. அவருடைய இந்த நடத்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. காலப்போக்கில் என் பார்வையில் அவர் மீதான மரியாதை இன்னும் அதிகமானது. அவர் என்னுடன் சேர்த்து என் மகளையும் நன்றாக பார்த்து கொண்டார். அவளுடைய எல்லா தேவைகளையும் சரியான நேரத்தில் பூர்த்தி செய்ய முயன்றார். அவர் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார். என் வாழ்க்கை சில நாட்களாக நிம்மதியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் இந்த நிம்மதி சில நாட்களுக்குத்தான் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் தெருமுனையில் 2 ஆட்கள் நின்றிருந்தார்கள். அவர்களின் பார்வை அடிக்கடி அந்த அம்மாவின் வீட்டின் பக்கம் திரும்பியது. அவர்கள் என் கணவர் அனுப்பிய ஆட்கள்தான். என்னை கண்காணிப்பதற்காக அவர் அனுப்பியிருந்தார். சில நாட்களுக்குள்ளாகவே என் கணவரும் நேரில் வந்துவிட்டார். அவருடைய நடவடிக்கை முன்னைவிட மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அடுத்த நாளே அவர் தன் ஆட்களுடன் அந்த அம்மாவின் வீட்டில் வந்து நின்றார். அவர் மிகுந்த கோபத்தில் இருந்தார். அவருடைய கண்களில் அதே ஆணவமும் அதே விஷமும் இருந்தது. அவருடன் அவருடைய 2 ரவுடி ஆட்களும் இருந்தார்கள். அவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் நான் அமைதியாகிவிட்டேன். ஆனால் அவர்கள் விரைவில் என்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அதுவே நடந்தது. அந்த ஆள் என்னை தரதரவென வெளியே இழுத்து வந்தான். உனக்கு இன்னும் புத்தி வரவில்லையா என்று என் கணவராக இருந்த ராஜ்வீரிடம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டேன். ஆனால் பயத்தின் காரணமாக என் கால்கள் நடுங்கின. நான் என் மகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டேன். அவன் என் மகளை என்னிடமிருந்து பறித்துச் சென்று விடுவானோ என்று பயந்தேன். ஆனால் என் பேச்சை கேட்ட பிறகு அவன் வற்புறுத்தி என் தலைமுடியை கையில் பிடித்துக் கொண்டான். நான் என் தலைமுடியை விடுவிக்க மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு மிரட்டிவிட்டு மீண்டும் வருவதாக சொல்லிவிட்டு சென்றான். சில ஆட்களின் உதவியுடன் நான் ஒரு நடத்தையற்ற பெண் என்று தெரு முழுவதும் வதந்தியை பரப்பினான். ஆனால் தெருவாசிகளின் மனதில் புதைந்து கிடந்த சந்தேகம் மீண்டும் தலை தூக்க ஆரம்பித்தது. அவர்களின் சந்தேகத்தின் மீது என் கணவர் மேலும் உப்பை பூசினார். தெருவாசிகள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும், நான் நடுத்தெருவில் நிற்க வேண்டும் என்பதே அவனது முயற்சியாக இருந்தது. நான் ஒரு நடத்தை கெட்டவள் என்றும் நான் என் மானத்தை இழப்பதுடன் தெருவில் உள்ள பெண்களின் மானத்தையும் கெடுத்து விடுவேன் என்றும் அவன் ஊர் முழுவதும் பரப்பினான். இதனால் தெருமக்கள் என்னை விசித்திரமான பார்வையில் பார்க்கத் தொடங்கினர். ஒரு நாள் என்னை முற்றிலுமாக உலுக்கிப் போடும் ஒரு சம்பவம் நடந்தது. தெருவில் நடந்த ஒரு திருட்டுப்பழி என் மீது சுமத்தப்பட்டது. உண்மையில் இந்த திருட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அடுத்த நாளே போலீஸ் என்னை கைது செய்ய வந்துவிட்டது. தெருவாசிகள் என் மீது திருட்டுப்பழியோடு சேர்த்து நடத்தை சரியில்லை என்றும் குற்றம் சாட்டினர். காலையிலேயே போலீசாரை என் வீட்டில் பார்த்ததும் என் காலடியிலிருந்து பூமி நழுவியது போல் இருந்தது. நான் நிரபராதி, நான் எதுவும் செய்யவில்லை என்று பலமுறை அவர்களுக்குச் சொல்ல முயன்றேன். ஆனால் அவர்கள் என் பேச்சை நம்பத் தயாராக இல்லை. தெருமக்கள் அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். யாரும் என்னை காப்பாற்ற முயற்சிக்கவில்லை. ஏன் எனக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட யாரும் பேசவில்லை. போலீசார் என் மகளையும் என்னிடமிருந்து பறித்துவிட்டார்கள். என் மகளை அவர்கள் என் கணவரிடம் ஒப்படைத்தார்கள். ஏனெனில் என் கணவர் இதைத்தான் விரும்பினார். இந்த நோக்கத்திற்காகத்தான் அவன் என்னை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்து கொண்டிருந்தான். மனோஜ் அண்ணாவிற்கு இந்த விஷயம் தெரிந்ததும் அவர் உடனே காவல் நிலையத்திற்கு வந்தார். ஆனால் போலீசார் அவர் சொல்வதையும் கேட்க தயாராக இல்லை. அவரையும் மிரட்டிக் கொண்டிருந்தார்கள். சில நாட்களுக்குப் பிறகு வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. ஆனால் விரைவில் சிசிடிவி கேமரா மூலம் உண்மை அனைவருக்கும் தெரிந்தது. திருடியது வேறு ஒருவர் என்பது நிரூபணமானது. நீதிமன்றம் என் கணவருக்கு சில நாட்கள் சிறை தண்டனை விதித்து என் மகளை என்னிடம் ஒப்படைத்தது. நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியபோது அவனது நிலைமை கோபத்தால் மிக மோசமானது. அவன் கோபத்தில் வியர்த்து விறுவிறுத்து போயிருந்தான். நீதிமன்றத்தை விட்டு வெளியேறியதும், இப்போது நீதிமன்றம் உன்னை காப்பாற்றிவிட்டது. ஆனால் இதையும் மீறி நான் உன்னை உயிருடன் விடமாட்டேன். நான் என் மகளை உன்னிடமிருந்து வாங்கியே தீருவேன் என்று மிரட்டினான். நான் முழு நம்பிக்கையுடன் அவனுக்கு பதிலளித்தேன். பயமுறுத்து, உன்னால் முடிந்தவரை பயமுறுத்து. உன்னை பார்த்து பயப்பட நான் இப்போது பழைய பெண் இல்லை. நான் உன்னை எதிர்த்து நிற்பேன் என்று சொன்னேன். போலீசார் அவனை தண்டனைக்காக கொண்டு சென்றனர். நான் அவன் முன் உறுதியாக நின்றேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி நான் உள்ளுக்குள் மிகவும் பயந்திருந்தேன். பெண் எவ்வளவுதான் வலிமையானவளாக மாறினாலும் கணவனுக்கு முன்னால் ஒருபோதும் ஜெயிக்க முடியாது என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு கஷ்டமான நேரத்திலும் மனோஜண்ணா என்னுடனேயே இருந்தார். அவர் ஒரு சகோதரராக தன் கடமையை செய்தார். கஷ்டங்களை எதிர்கொள்ள அவர் எப்போதும் என்னுடன் இருப்பார். அவர் என் வாய்வார்த்தை அண்ணன் மட்டுமல்ல, என் கூட பிறந்த சகோதரனை விட அதிகமாக துணை நின்றார். என் சொந்த அண்ணனுக்கோ தன் தங்கைக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. ஒருவேளை தெரிந்திருந்தாலும் அவர் எனக்கு எந்த உதவியும் செய்திருக்க மாட்டார்.
ஆனால் கடவுள் அவரைவிட சிறந்த சகோதரராக மனோஜ் அண்ணாவை எனக்கு கொடுத்திருந்தார். நீதிமன்றம் என் கணவர் எனக்கும் என் மகளுக்கும் செலவுக்காக மாதம் 6000 ரூபாய் தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி நான் உழைப்பதை கைவிடவில்லை. நான் தையல் வேலையை விடவில்லை. காலம் கடந்தது. என் மகளுக்கு 4 வயதாகிவிட்டது. நான் மனோஜ் அண்ணாவின் உதவியுடன் துணி வியாபாரம் செய்யத் தொடங்கினேன். ஏனெனில் நான் விரைவில் என் சொந்த காலில் நிற்க விரும்பினேன். என்னுடன் சேர்த்து என் மகளும் கஷ்டப்படக்கூடாது என்று நான் விரும்பினேன். பார்க்க பார்க்க என் தொழில் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர்ந்தது. ஒரு நாள் திடீரென அந்த அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமானது. நான் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன். ஆனால் மருத்துவமனைக்குச் செல்லும் வழியிலேயே அவர்கள் இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார்கள். அம்மாவின் மரணம் என்னை மோசமாக உலுக்கியது. நான் அவர்கள் வீட்டில்தான் வசித்து வந்தேன். அவர்களுக்கு வாடகை பணத்தை மனோஜண்ணாவே கொடுத்து வந்தார். கஷ்டமான நேரத்தில் அவரே எனக்கு ஆதரவாக இருந்தார். அவரால்தான் எனக்கு தைரியம் கிடைத்தது. நான் இல்லாத நேரத்தில் அவரே என் மகளை பார்த்துக் கொள்வார். ஆனால் அம்மாவின் திடீர் மரணம் மக்களின் பார்வைக்கு இன்னொரு காரணத்தை கொடுத்தது. மக்கள் பேசத் தொடங்கினர். மக்களின் பேச்சிலிருந்து தப்பிக்கவே மனோஜண்ணா, உனக்கு ஒரு நல்ல வரன் இருக்கிறது. நான் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார். நான் மறுத்தேன். ஆனால் அவர், உனக்கு ஒரு துணை தேவை. அந்த பையன் மிகவும் நல்லவன். என் நண்பன். என்னைப் போல அவனும் போதை பழக்கமில்லாதவன். அவனுடைய முதல் மனைவி இறந்துவிட்டார். அவரிடமும் ஒரு சிறிய பெண் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைக்கும் அம்மா தேவை. உன் மகளுக்கு அப்பா தேவைப்படுவது போல. அதனால் நீ அவனது மகளுக்கு அம்மாவாகவும் அவன் உன் மகளுக்கு அப்பாவாகவும் மாறி அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். மனோஜண்ணா எனக்கு நிறைய புரிய வைத்தார். அதனால் நான் இந்த உறவை ஏற்றுக்கொண்டேன். சில நாட்களிலேயே அவர் ஒரு சகோதரராக இல்லாமல் தந்தையாக இருந்து என் திருமணத்தை நடத்தி வைத்தார். எனக்கு திருமணமான அந்த மனிதர் உண்மையில் மிகவும் நல்லவர். அவருடைய மகள் மிகவும் அன்பானவள். என் மகளை விட அவள் பெரியவள் என்றாலும் இப்போது எனக்கு ஒரு மகள் அல்ல, 2 மகள்கள் இருக்கிறார்கள். நான் அவருடைய மகளை மிகவும் நேசிக்கிறேன். அவர் என் மகளை மிகவும் நேசிக்கிறார். இவ்வாறாக 2 மகள்களுக்கும் தாய் தந்தை பாசம் கிடைத்தது. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைத்தது. நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 2 மகள்களையும் நன்றாக வளர்த்து வருகிறேன். என் புதிய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் என் மனதில் எப்போதும் உறுத்திக் கொண்டே இருந்தது. என் சொந்த அண்ணனும் அண்ணியும் என் மிக மோசமான நேரத்தில் கூட எனக்கு துணை நிற்கவில்லை. என் கணவர் என்னை தொந்தரவு செய்தபோதும், ஊரே என்னை திருடி என்றும் நடத்தை கெட்டவள் என்றும் சொன்னபோதும் நான் பலமுறை என் அண்ணனுக்கு ஃபோன் செய்ய முயன்றேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவர் என் ஃபோனை எடுக்கவில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் என்னிடமிருந்து விலகியே இருந்தார்கள். நான் அவர்கள் குடும்ப கௌரவத்திற்கு களங்கம் விளைவிப்பேன் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இந்த விஷயம் என் மனதை மிகவும் வருத்தியது. ஆனால் அதை நான் எனக்குள்ளேயே அடக்கி வைத்திருந்தேன். ஒரு நாள் நான் என் தையல் கடையில் அமர்ந்திருந்தேன். அப்போது என் ஃபோனுக்கு ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஃபோனை எடுத்தபோது மறுமுனையில் என் அண்ணனின் குரல் கேட்டது. பல வருடங்களுக்குப் பிறகு அவர் குரலைக் கேட்டு நான் திடுக்கிட்டேன். ஹலோ, நான் ஆகாஷ் அண்ணா பேசுகிறேன் என்று அவர் தயக்கத்துடன் கூறினார். சொல்லுங்க அண்ணா என்றேன். நீ என் மீது கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார். நீ நினைப்பது சரிதான். நான் உன்னை தனியாக விட்டுவிட்டேன். அதற்காக நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் என்றார். நான் அவரிடம் என்ன ஆச்சு என்று கேட்டேன். அவர் தனது வேலை போய்விட்டதாகவும் பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டதாகவும் கூறினார். அண்ணியின் உடல்நிலையும் சரியில்லை என்றும் அவர்கள் மகனுக்கு ஒரு பெரிய மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க வேண்டுமென்றும் கூறினார். அவருக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு அவருக்கு என் நினைவு ஏன் வந்தது என்று ஒரு கணம் எனக்கு கோபம் வந்தது. வெறும் பணத்திற்காகவா? ஆனால் பிறகு மனோஜண்ணா சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டுமென்று அவர் எப்போதும் போதிப்பார். நான் என் அண்ணனை வரவழைத்து அவருக்கு முழு மரியாதை கொடுத்தேன். அவரை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அவர் முன்பு போல் இல்லை. அவர் கண்கள் சோகமாகவும் சோர்வாகவும் இருந்தன. மறுநாள் நான் என் கணவரிடம் பேசினேன். நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்று அவர் கேட்டார். நான் அவரிடம் முழு விஷயத்தையும் சொன்னேன். அதற்கு அவர், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். நான் என் அண்ணனிடம், அண்ணா, என்னால் உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாது, ஆனால் நான் உங்களுக்கு உதவ முடியும் என்று சொன்னேன். நான் என் அண்ணனை என் துணி வியாபாரத்தில் சேர்த்துக்கொண்டேன். என் கடைக்கு துணிகள் வாங்கும் மற்றும் விற்கும் வேலையை அவரிடம் ஒப்படைத்தேன். உழைத்தால் மட்டுமே மனிதன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும் என்று அவருக்கு புரிய வைத்தேன். ஆரம்பத்தில் அவருக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் அவர் வேலை செய்யத் தொடங்கியதும் அவருக்கு அது மிகவும் பிடித்திருந்தது. அவரும் அண்ணியும் சேர்ந்து எனக்கு மிகவும் உதவினார்கள். மெல்ல மெல்ல எங்கள் உறவும் சீராகத் தொடங்கியது. சில மாதங்களிலேயே எங்கள் தொழில் இன்னும் வளர்ந்தது.
என் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பொருளாதார நிலைத்தன்மை கிடைத்தது. அவர்கள் மகனும் குணமடைந்தார். அவர்கள் முகத்தில் புன்னகை திரும்பியது. ஒரு நாள் என் அண்ணி என் முன் வந்து நின்றார். நீ எங்களை மன்னித்து விட்டாய். நீ எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்திருக்கலாம். ஆனால் நீ எங்களுக்கு வேலை கொடுத்தாய். நாங்கள் மீண்டும் எங்கள் சொந்த காலில் நிற்க வாய்ப்பளித்தாய். நீ ஒரு சகோதரியின் கடமையைச் செய்தாய் என்று கூறினார். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. நான் அவர்களை கட்டிப்பிடித்து, நாம் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும். இரத்த உறவை விடவும் மேலான சில உறவுகள் உள்ளன, அவை இதயத்தால் இணைக்கப்பட்டவை என்றேன். நான் மனோஜ் அண்ணாவின் பக்கம் பார்த்தேன். அவர் புன்னகைத்துக் கொண்டிருந்தார். அவர் எனக்காக செய்ததை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது. என் வாழ்க்கை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. உண்மையான மகிழ்ச்சி மற்றவர்களை மன்னிப்பதிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் உள்ளது. நம்மை கைவிட்டு செல்பவர்கள் பயத்தினாலோ அல்லது கட்டாயத்தினாலோ அப்படி செய்கிறார்கள். ஆனால் நாம் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறோம். நான் என் அண்ணனையும் அண்ணியையும் மன்னித்து அவர்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல, என் மனதையும் லேசாக்கிக் கொண்டேன். இன்று நான் என் கணவர், என் மகள்கள் மற்றும் என் அண்ணன் அண்ணியுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறேன். என் வாழ்க்கையில் மனோஜ் அண்ணா போன்ற ஒரு மீட்பரும் என் கணவர் போன்ற ஒரு நல்ல துணையும் எப்போதும் இருப்பார்கள். ஆம் நண்பர்களே, எங்களின் இன்றைய இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கமெண்ட் செய்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இதுபோன்ற கதைகளை கேட்க நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த கதைக்கு ஒரு லைக் கொடுங்கள். அத்துடன் பகிருங்கள். மேலும் நண்பர்களே, இந்த கதையை நீங்கள் எந்த ஊரிலிருந்து கேட்கிறீர்கள் என்பதையும் கமெண்ட் செய்து உங்கள் ஊரின் பெயரைச் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.